கல்யாணம் ஆகிற வரைக்கும் சில பேர்ட்டு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. என்னென்னா வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் ஜாமீன் போடுவாங்க, வேண்டுதல் முடிச்சோன்னா அப்படியே மறந்துடுவாங்க. அது ரொம்ப தப்பு. அது அப்படி பண்ணக்கூடாது. கல்யாணம் ஆன பிறகும் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கணும். உண்மையை சொல்லுவாங்க, அது ஒரு பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். இன்றைக்கி நிறையா பேர் வீட்டில் கணவன் தீவிரமான ஆன்மீகத்தில் இருப்பார், மனைவி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. மனைவி தீவிரமான ஆன்மீகத்தில் இருந்தால் கணவன் திரும்பியே பார்க்க மாட்டார். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த விரதம்ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப ஆற்றல் மிக்கது. நீங்கள் 64 நாயன்மார் புராணம் எடுத்து பார்த்தீங்கன்னா சாமியினுடைய அருள் யாருக்கு அதிகமாக வந்திருக்குன்னா, கணவன் மனைவியே யார் இறைவனை வழிபட்டாங்களோ, இல்லை கணவன் தீவிரமான ஆன்மீக வழிபாட்டில் இருந்தான்னா அவருக்கு உதவி செஞ்ச காட்டியே சில பேர் முக்திக்கு போயிருப்பாங்க. அதனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த விரதமெல்லாம் இருக்கணும். அந்த விரதம் இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் சில கட்டத்தில் விதியின் பயனால் வாழ்க்கையில் ஏதாவது குறை வரணும்னு இருந்தாலும் அந்த குறை நமக்கு குறையாக தெரியாது. அந்த அளவுக்கு அந்த விரதத்தினுடைய ஆற்றல் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யும். அதனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் கணவனும் மனைவியும் இணைந்து இந்த விரதத்தை இருந்தாங்கன்னா அவங்களுடைய அடுத்தடுத்த சந்ததி, அவங்களுடைய தலைமுறைக்கு நம்ம பேங்க்கில் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ புண்ணியத்தை சேர்த்து வைக்க வேண்டும்.